வணக்கம். இன்னைக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண இன்னொரு சின்ன குழந்தைய பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். த்ருவன். த்ருவன் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்னதாக ரீகால் பண்ணிக்கலாம். த்ருவனுடைய அப்பா ஒரு அரசன், ஒத்தான பாதன். அவருக்கு 2 மனைவி, சுனிதி, சுருச்சி. சுனிதியோட மகன்தான் த்ருவன். சுருச்சிக்கு உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். அரசன் உத்தானபாதனுக்கு தன்னுடைய இளைய மனைவி, 2வது மனைவி மேலே தான் அதீத அன்பு, பாசம், பிரியம், அங்கீகாரம் எல்லாமே. அவங்களுக்கு அத்தனை சுதந்திரம் கொடுத்தாரு. உத்தமன் மேலே தான் ரொம்ப பாசம். இந்த பாசமும் அன்பும் சுனிதிக்கும் கிடைக்கல, அவங்களுடைய பையன் த்ருவனுக்கும் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் த்ருவன் அவருடைய அப்பா உத்தானபாதன் தன்னுடைய தம்பியான உத்தமனை மடியில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்து அவருக்கு ஏக்கம். தானும் அப்பா மடியில் உட்காந்து அவர் கையால் சாப்பிடணும், அவர் கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கிட்ட போக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் த்ருவனோட சித்தி தடுத்து, இதுக்கெல்லாம் நீ என் வயிற்றுல பிறந்திருக்கணும், நீ உங்கள் அம்மா வயிற்றுல பிறந்திருக்கக்கூடாது, நீ வேணும்னா பகவான் விஷ்ணு கிட்ட வரம் வாங்கி என் வயிற்றுல பிறக்கணும்னு வேண்டிக்கோ, அப்பயாவது உனக்கு உங்கள் அப்பாவோட பாசம் கிடைக்கும், இப்போலாம் இங்கே இருக்கக்கூடாது, நீ வெளியே போன்னு துரத்தி விட்டுறாங்க. இதை கேட்டு த்ருவன் ரொம்ப மனசு உடஞ்சி போய் அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. போய் சித்தி பேசின எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுகிறாரு. அவங்க அம்மாவும், உங்கள் சித்தி சொன்னது கரெக்டு தான், என் வயிற்றுல பிறந்ததுனால தான் உனக்கு இந்த அன்பு பாசமெல்லாம் கிடைக்கவே இல்லை, அதனால் நீ ஸ்ரீ விஷ்ணுக்கிட்டேயே கேளு, அவரால் தான் உனக்கான நல்ல வழியை காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ருவனும் புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் விஷ்ணுக்கிட்டேயே போய் கேட்குறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. 5 வயசு குழந்தை. வழியில் நாரதர் அவரை மீட் பண்ணுறாரு. த்ருவனை தடுத்து ஏப்பா என்ன விஷயம்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் த்ருவன் இதெல்லாம் சின்ன விஷயம் குழந்தை, இந்த வயசில் நீ போய் சாமியை விஷ்ணுவை வேண்டிக்கிட்டு நீ என்ன கேட்க போகிற, நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்காம வீட்டுக்கு போ, அம்மாவுக்கு துணையாக இருன்னு சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த குழந்தை உறுதியாக, இல்லை என்ன ஆனாலும் சரி, நான் எப்படியாவது பகவான் விஷ்ணுவை நான் தரிசனம் பண்ணி அவர்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கார், பிடிவாதமாகவும் இருக்கார். அதை புரிஞ்சுக்கிட்ட நாரதர் த்ருவனுக்கு மந்திர உபதேசம் பண்ணுறாரு. நீ இந்த மந்திரத்தை தினைக்கும் சொல்லிக்கிட்டு வா, தவம் இரு அப்படின்னு. அந்த த்ருவனும் காட்டுக்கு போய் 6 மாதம் தவம் இருக்காரு. தவம் இருந்த த்ருவன் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய உணவு முறையை குறைச்சிக்கிட்டே வராரு. பால் பழம் சாப்பிட்டவர் பழம் மட்டும் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் இலைகள் மட்டும் சாப்பிட்டாரு, அப்புறம் காஞ்ச சருகுகள் சாப்பிட்டாரு, அப்புறம் வெறும் தண்ணியை மட்டும் குடித்து தவம் இருந்தார், அதுக்கப்புறம் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து தவம் இருந்தார், அதுக்கப்புறம் அந்த காற்றை கூட சுவாசிக்கிறது நிறுத்திட்டார். ஒத்த காலில் நின்று பகவான் விஷ்ணுவை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவரோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வராரு. அதனால் பூமியே அசைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பகவான் விஷ்ணு அவர் முன்னாடி தரிசனம் கொடுக்குறாரு. கொடுத்த வேட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆசீர்வாதம் பண்ண உடனே அந்த குழந்தை திரும்ப நாட்டுக்கு திரும்புது. அவங்க அப்பா விஷ்ணுவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு சகல மரியாதையும் கொடுத்து அவரை அரசனாக்குறாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே த்ருவ நட்சத்திரமாகவே மாறி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஸ்டோரியில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நாம் விரும்புகிறவங்க நம்மளை விரும்பணும்னு நம்ம எந்த காலத்துலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுதான் த்ருவனுக்கு நடந்தது. அவள் தான் அப்பா நம்ம மேலே
பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அந்த பாசமோ அன்போ அவருக்கு கிடைக்கவும் இல்லை. அவரால் தான் அப்பா மேலே எந்த அளவுக்கு அன்பு பாசமும் வச்சிருக்கிறோன்னு வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதற்கு நாராயணனோட ஆசீர்வாதம் கிடைச்ச வேட்டி தான் அவருக்கான மரியாதை எல்லாமே கிடைச்சது. நம்ம லைஃப்பில் சில உறவுகள் அப்படிதாங்க. எல்லாருக்குமே நம்மளோட அன்பு பாசம் புரிஞ்சிடாது. பாசமும் நட்பும் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். எல்லாருக்கிட்டேயும் காட்டக்கூடாது. அப்படி காட்ட ஆரம்பிச்சிட்டா அதுக்கு மதிப்பு இருக்காது. அதை நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் இந்த துருவனோட கதையிலேருந்து கற்றுக்கிட்டது. தன் கூட பிறந்தவங்க பெற்றவங்க மேலே தான் பாசத்தை வைக்கணும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நட்பு. எல்லா நட்புமே உண்மையான நட்பாக இருக்காது. அதுக்கப்புறம் காதல், கல்யாணம், ஒரு உறவு, வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் வர உறவு. அந்த மாதிரி ஒரு உறவு வரும்போது அன்பு பாசம் 2 பக்கமுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் கொடுக்கறதா இருந்து ஒரு பக்கம் வாங்குறவங்களா மட்டும் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த லைஃப் நல்லாவே இருக்காது. 2 பேருமே மாறி மாறி கொடுத்துக்கணும், மாறி மாறி வாங்கிக்கணும். அதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கும். அது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் இல்லை, மற்ற எல்லா உறவுகள்கிட்டேயுமே அது இருக்கணும். இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லா ஸ்டேபிளாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதுதான் நான் துருவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட பாடம். தேங்க்யூ.